Hello learners, welcome to Zenith 360 channel. So in the video la namba 10th standard maths chapter 3 algebra la exercise 3.5 start பண்ண போறோம். அதுல first question simplify. இதுல நமக்கு மொத்தம் 3 subdivisions இருக்கு. So first subdivisionல என்ன கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா 4x square y by 2z square into 6xz cube by 20y power 4. So simplify னா என்ன பண்ணனும்னா நம்ம common terms எல்லாத்தையும் cancel பண்ணிட்டு remaining நமக்கு simplified formல என்ன fraction வருதோ அதுதான் final answer இருக்கும். So இங்க எப்படி நம்ம simplify பண்ணலாம் அப்படினு பார்த்தோம்னா so first இங்க 2 இருக்கு இங்க 4 இருக்கு. So questionல வேணா so தனியா எடுத்து எழுதிட்டோம்னா solution 4x square y by 2z square into 6xz cube by 20y power 4. So 2 2s are 4 and இங்க z square இங்க z cube cancel ஆச்சுனா balance ஒரு z இருக்கும். இங்க ஒரு y யும் இந்த 4y ல cancel ஆச்சுனா balance 3y இருக்கும். and அதே மாதிரி இந்த 2 வும் 20 யும் cancel ஆச்சுனா 10 and இங்க cancel பண்ணோம்னா 2 3s are 6 2 5s are 10. so உங்களுக்கு கன்ஃபியூசிங்கா இருந்துச்சுனா நீங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு வாட்டி கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் டர்ம்ஸ் எடுத்து எழுதிட்டு அடுத்த கேன்சலேஷன் நீங்க ப்ரோசீட் பண்ணலாம். இங்க வந்து நான் சேம் சிங்கிள் ஈக்குவேஷன்ல எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ ரிமைனிங் நமக்கு என்னென்ன டேர்ம்ஸ் பாக்கி இருக்குன்னு பார்த்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு 3 இருக்கு இங்கே ஒரு எக்ஸ் இருக்கு இங்கே ஒரு ஜெட் இருக்கு. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் எக்ஸ் வந்து எக்ஸ் கியூப் ஒரே ஒரு ஜெட் இருக்கு ஒரு 3 இருக்கு. ஸோ டினாமினேட்டரில் ஸோ இங்கே எதுவுமே இல்லை இங்கே 5 இருக்கு ஒரு ஒய் கியூப் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஆன இந்த கொஷனுக்கு நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3x cube z by 5y cube. இதுக்கு மேலே இதை வந்து நம்ம கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து சிம்பிளிஃபைட் ஃபார்ம். நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். ஸோ இதான் செகண்ட் சப்டிவிஷன். ஸோ செகண்ட் சப்டிவிஷனில் நமக்கு என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா p ஸ்கொயர் மைனஸ் 10p 1 செகண்ட். ஸோ p ஸ்கொயர் மைனஸ் 10p plus 21 by p minus 7 into p ஸ்கொயர் plus p minus 12 by p minus 3 the whole square. ஸோ இங்கே நமக்கு சிம்பிளிஃபை பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். இங்கே நியூமரேட்டரில் நமக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்குது இந்த நியூமரேட்டரில் ஒரு குவாட்ராட்டிக் எக்ஸ்பிரஷன் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் ஃபேக்டரைஸ் பண்ணால் தான் நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஸோ எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ p ஸ்கொயர் மைனஸ் 10p ப்ளஸ் 21 இருக்குது. அதை என்ன பண்ணுவோம்னா நம்ம ஸோ 21 நம்ம செப்பரேட் பண்ணணும். பண்ணால் நமக்கு மைனஸ் 10 கிடைக்கணும். ஸோ அதை எப்படி செப்பரேட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா 7 3s are 21. ஸோ மைனஸ் 7 மைனஸ் 3 போட்டோம்னா மைனஸ் 10 கிடைக்கும். ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா p மைனஸ் 7 இன்ட்டு p மைனஸ் 3 ரைட்டா. ஸோ அதே மாதிரி இந்த ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ணுறப்போ p ஸ்கொயர் ப்ளஸ் p மைனஸ் 12 ஈக்குவல் டு சிமிலர்லி மைனஸ் 12 நம்ம பிரிக்கணும். பிரித்தா நமக்கு ப்ளஸ் 1 வரணும். எப்படி பிரிப்போம் 4 3s are 12 பிரிப்போம். ஸோ ப்ளஸ் 1 வரணும் மைனஸ் 12 வரணும் அப்படின்னா இங்கே மைனஸ் 3 எடுத்தோம்னா நமக்கு 4 மைனஸ் 3 1 வரும். 4 இன்ட்டு மைனஸ் 3 மைனஸ் 12 வரும். ஸோ இட் இஸ் p ப்ளஸ் 4 இன்ட்டு p மைனஸ் 3. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம்னா இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ்க்கு பதிலாக இந்த ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி எழுத போகிறோம். ஸோ அதை எப்படின்னு பார்ப்போம். ரைட். ஸோ கொஷனில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் p மைனஸ் 7 இன்ட்டு p மைனஸ் 3. டினாமினேட்டரில் நமக்கு p மைனஸ் 7 இருக்கும் இன்ட்டு செகண்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ஃபேக்டர்ஸ் வந்து p ப்ளஸ் 4 இன்ட்டு p மைனஸ் 3. டினாமினேட்டரில் p மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் கரெக்டாக. ஸோ p மைனஸ் 7 p மைனஸ் 7 கேன்சல் ஆகிடும். p மைனஸ் 3 ஒரு p மைனஸ் 3 கேன்சல் ஆகிடும். அண்ட் இந்த ஒரு p மைனஸ் 3யும் பாக்கி இருக்கிற இன்னொரு p மைனஸ் 3 கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைன் இருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா p ப்ளஸ் 4. ஸோ செகண்ட் சப்டிவிஷனை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு கிடைச்ச ஃபைனல் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா p ப்ளஸ் 4. நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். ஸோ இதான் தேர்ட் சப்டிவிஷன். நமக்கு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 5t cube by 4t minus 8 into 6t minus 12 by 10t கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஆஸ் யூஷுவல் ஃபேக்டரைஸ் பண்ணணும். அதுக்கு 5t cube அப்படியே எழுதிப்போம். 4t மைனஸ் 8ல் 4 காமனாக வெளில எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் நமக்கு t மைனஸ் 2 இருக்கும் இன்ட்டு
6t minus 12. அதில் 6 நம்ம காமனாக வெளில எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் நமக்கு அகைன் t minus 2 இருக்கும், ரைட்? ஸோ இங்கே 10t. இப்போ t minus 2, t minus 2 கேன்சல் ஆயிரும். இங்கே ஒரு tயும் இங்கே 3 tயில் ஒன்று போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 2t இருக்கும். ஸோ t ஸ்கொயர். அண்ட் தென் இங்கே 2 2s are 4, 2 3s are 6. இந்த 5யும் 10ம் கேன்சல் பண்ணோம்னா இங்கே 2 கிடைக்கும். ஸோ இதுக்கு மேலே இதை நம்ம கேன்சல் பண்ண முடியாது. ஸோ ரிமைனிங் டேர்ம்ஸ் எடுத்து எழுதணும் அப்படின்னா நியூமரேட்டரில் நமக்கு ஒரு t ஸ்கொயர் இருக்குது, ஒரு 3 இருக்குது. ஸோ இட் இஸ் 3t ஸ்கொயர். டினாமினேட்டரில் 2 2 2 into 2 4. ஸோ தேர்ட் சப்டிவிஷனை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம கிடைச்ச ஃபைனல் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3t ஸ்கொயர் by 4. இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் தேர்ட் சப்டிவிஷன். தேங்க்யூ.